ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா ஃபுட்டீஸ். வாங்க இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலாமா? அதுவும் கடை ஸ்டைலில் ஆவி பறக்க பறக்க செஞ்சு பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால் சிக்கன் பிரியாணி செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பிரியாணி உதிரியாக கிடைக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு பிரியாணி இலை, பட்டை, பூ, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வதங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெந்தோம்னாவே போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கும் போது நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் நம்ம பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பெஸ்ட்டு வந்தால் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம வதக்கும் போது நல்லாவே தக்காளி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதுமானது. 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். நம்ம பிரியாணியும் நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லாவே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்தது நம்ம மசாலா எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் மசாலா, கறி மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிண்டிலே தானாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அந்தளவு நம்ம விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இப்போது நம்ம அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தயிர் நீங்கள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். தயிர் சேர்த்துனா இன்னும் சூப்பராக இருக்கும் பிரியாணி. அதனால் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்துறீங்க தான் பிரியாணியோட வாசனை இன்னும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கோம். சிக்கன் எல்லாமே சேர்த்தேன். எல்லாமே ஒரு கிளறி விட்டுறலாம். அப்போ தான் நம்ம லெக் பீஸில் எல்லாமே எசல்ஸ் எல்லாமே இறங்கும். சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம சிக்கனை நல்லா கிளறி மட்டும் விட்டால் போதும். நம்ம சிக்கன் நல்லா கிளறி விடும்போது அதில் இருக்கிற எசல்ஸ் எல்லாமே பீஸில் இறங்குறனால சாப்பிடும்போது இன்னும் எம்மியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலாவிலே தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியோட எண்ணெயும் சேர்ந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி தண்ணியை அளந்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1.5 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அளந்து வச்ச கப்லேயே 3 கப் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம உப்பு, காரம், டேஸ்ட் எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பிரியாணி அரிசியோட கலரும் மாறிடுச்சு.
உங்களுக்கு கலர் பொடி வேணும்னாலும் நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசிலில் எதுவும் போடுறதில்ல, நம்ம அப்படியே தம் மாதிரி போட போகிறோம். அதாவது மேலே பிளேட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். பிளேட்டு வச்சு மேலே வெயிட்டுகள் நம்ம வைக்க போகிறோம். ஒரு தப்பு உப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே பார்த்துருங்க. இப்போ மேலே கொத்தமல்லி தழையும் புதினாவையும் தூவி விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே கொதி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றும் போது அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு கிண்டி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி. இப்போ நம்ம மேலே ஒரு பிளேட் வச்சு மேலே தம் போட்டுருவோம். இப்போ ஒரு நல்ல கொதி பிடிக்க ஆரம்பித்து எடுத்து பார்த்து ஒரு கிண்டி விட்டுறலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம குக்கரில் வச்சு ப்ரெஷரில் பண்ணுறதை விட இப்படி பண்ணோம்னா சாப்பாடும் நல்லா உதிரியாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் 1/2 hour கழித்து எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி மேலே கல் வச்சுக்கலாம். பாருங்கள் நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம பிளேட் எடுத்துடலாம். இப்போ நம்ம பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா இது மாதிரி செஞ்சு பார்த்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சிக்கன் பிரியாணி இப்போ நல்லாவே தயாராகிடுச்சு. பாருங்கள் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு தொட்டுக்க நம்ம தயிர் பிச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கோம். 4-5 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம தயிர் பச்சடி தொட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.